தாய்லாந்து, பேங்காக், பட்டாயா, கோவா. இது சொல்லும் போதே இந்த எல்லா பிளேசஸ்க்கும் ஒரே ஒரு கனெக்டிவிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேச்சுலர்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் போய் செம்ம வைபிங்காக பார்ட்டி பண்ணுறதுக்கும் ஃபன் பண்ணுறதுக்கும் ஒரு சூப்பர்வான ஸ்பாட் அப்படின்னு தான் சொல்லுவோம். இது கூட இது எல்லா பிளேசஸையும் கனெக்ட் பண்ணுற இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது மூலமாக ஏகப்பட்ட ஸ்கேமும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? நம்பிதான் ஆகணும். ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மசாஜ் சென்டர் அப்படின்ற ஒரு கல்ச்சர் மூலயமா நிறைய ஸ்கேம், ஏகப்பட்ட தற்கொலைகள், ஏகப்பட்ட பண மோசடிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விக்கி வாய்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் மசாஜஸ், ஏகப்பட்ட மசாஜஸ் இருக்குது. அது சாண்ட்விச் மசாஜ் தொடங்கி சாட்டிஸ்ஃபையிங் மசாஜ், ஹாப்பி என்டிங் மசாஜ், ஆயுர்வேதிக் மசாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே பெருசாக நின்றுக்கிட்டு போகும். ஸோ இந்த மசாஜ் சென்டர்ஸ் மூலமாக நிறைய பெனிஃபிட்ஸும் ஏகப்பட்ட உடம்புக்கு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கூட இதை சுற்றி நிறைய ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த மசாஜ் சென்டர்ஸ்லையும் இந்த மசாஜ் பற்றின விஷயங்களையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் கோவா போகிறீங்க, இல்லை பேங்காக், பட்டாயா, தாய்லாந்து போகிறீங்கன்னா ரொம்ப முக்கியமாக நீங்கள் தான் பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மசாஜஸ். இந்த மசாஜஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு சைனாலேருந்து இது வந்துட்டு இருந்துச்சு. அங்கே தான் சைனாவில் தான் இந்த மசாஜ் ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்வென்ஷன் ஆகுது. ஸோ சைனாக்காரவங்க தான் வந்துட்டு உடம்புல இருக்கிற பெயினையும் நம்ம வந்துட்டு உள்ளே இருக்கிற ரத்த நாளங்களையும் ரத்த ஓட்டங்களையும் சீர் செய்கிறதுக்கு ஒரு விஷயம் தான் இந்த மசாஜாக வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மூலியமாக தான் இங்கே எல்லா ஊருக்கும் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வந்துட்டு பரவி வந்திருக்கு. சைனாக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த மசாஜ் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டிருக்கு. அதாவது வர்மக்கலை அப்படின்னு சொல்கிறது மூலமாகவும் இருக்கும், ஆயுர்வேதிக் அப்படின்னு சொல்ல முடியுமா இருக்கட்டும். நம்ம உடம்புல வந்துட்டு அதுக்குன்னு சில எண்ணெய்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெயை தான் நம்ம இந்தியன் கல்ச்சரில் வந்து யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணியிருக்காங்க. இந்த மசாஜ் அப்படின்றது ரொம்ப நல்லது. நம்ம உடம்புக்காக இருக்கட்டும், மனசுக்காக இருக்கட்டும், ரெண்டுக்குமே இந்த மசாஜஸ் வந்து பயன்படுது. அது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த மசாஜஸ் வந்து நம்மளை பல விதத்தில் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது நம்மளோட மைண்ட் லெவல்லையா இருக்கட்டும், உடல் ரீதியான இரத்த நாளங்களுக்கும் இரத்த ஓட்டங்கள் சீராகிறதுக்கும் தசை பிடிப்புகளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மருத்துவ குணநலங்கள் வந்து இந்த மசாஜுக்கு வந்து இருக்கு அப்படின்னு இன்னமும் வந்து பார்க்கப்படுது. அதுதான் உண்மையும் கூட. ஏன் அப்படின்னா இந்த மசாஜ் பண்ணுறது மூலமாக உங்கள் பாடி ரொம்பவே ரெஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூடவே உங்கள் பாடியில் இருக்கிற தசைகள் வந்து எப்பவுமே பிடிப்பு இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனாலேயே வந்துட்டு நீங்கள் 15 days ஒன்ஸ் இல்லைனா 1 month ஒன்ஸ் வந்து ஃபுல் பாடி மசாஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஹெல்த் வைஸ் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அப்படின்னு சயின்டிஃபிக்கலி ப்ரூவும் ஆகியிருக்கு. அது கூடவே நீங்கள் ஹெட் மசாஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அது வந்து இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, இல்லைனா வந்துட்டு ரொம்ப வந்து யோசிக்கிறவங்க, அதாவது மீடியா பர்சனாக இருக்கிறவங்க, தென் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப் பண்ணுற ஐடி பீப்புள்ஸ், இவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் மசாஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ரிலீஃபாக இருக்கும் அப்படின்றது வந்துட்டு இந்த மசாஜோட ஹெல்தியான விஷயங்கள். ஆனால் இப்போ ரீசன்ட் டைமில் இந்த மசாஜ் சென்டர் ஹெல்தியாக இந்த பர்ஃபெக்டான தெரப்பிஸ்ட் வந்து தான் வந்து நடத்துகிறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா ரீசெண்டாக நிறையா வந்து நியூஸ் பேப்பர்ஸ்லையும் நிறையா மீடியாஸ்லையும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மசாஜ் சென்டர் ஸ்கேம். ஆல்ரெடி நம்மளோட பேஜ்லேயே கோவாவில் நடந்த ஒரு ஸ்கேம். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கோவா போயிட்டு வரும்போது அவங்களுக்கு அங்கே ஒரு மசாஜ் சென்டரில் நடந்த ஒரு ஸ்கேம் பற்றி நம்மக்கிட்ட சொல்லி வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது தவிர இப்போ ரீசெண்டாகவும் 2 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கோவாலையும் அண்ட் தென் தாய்லாண்ட்லையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இது நிறைய நமக்கு வந்து மெசேஜஸாக வரவும் தான் சரி இதை பற்றி ஒரு வீடியோ அவேர்னஸ்க்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். இது பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நம்ம சென்னையில் கூட இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 monthsக்கு பிஃபோர் வந்து ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் சென்டர் வந்து தேடிக்கிட்டு இருந்திருக்காரு லோக்கல் சென்னையில். சரி மசாஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தப்பான எண்ணத்தில் தேடினாரா நல்ல எண்ணத்தில் தேடினாரான்னு தெரியல. பட் வந்து அவர் மசாஜ் சென்டர் வந்து சர்ச் பண்ணியிருக்காரு.
சர்ச் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இமீடியட்டாக வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்து ரிசீவ் ஆகுது, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆஃபரில் வந்து மசாஜ் வந்து ஃபுல் பாடி மசாஜ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு. அவரும் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணியிருக்காரு. கிளிக் பண்ண அந்த லிங்க் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு வந்து கால் போயிருக்கு. அங்கேருந்து அவங்க பேசியிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு பெர் ஹவருக்கு வந்து ஃபுல் பாடி மசாஜ் 22,000 வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் என்னடா 22,000 இல்லை நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இல்லை வேணான்னு சொல்லிட்டு டினை பண்ணி காலை கட் பண்ணுறாரு. காலை கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சில இமேஜஸ் வருது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவரோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி நியூடாக இருக்கிற மாதிரி பிக்ஸை ஷேர் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் கேட்குற அமௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணலை அப்படின்னா இந்த பிக்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து இன்டர்நெட்லேயோ இல்லை உங்கள் மொபைலில் இருக்கிற கான்டாக்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுவோன்னு அவர் ரொம்பவே பயந்து போய் அவங்க கேட்ட 22,000 ஃபஸ்ட்டு வந்து சென்ட் பண்ணிடுறாரு. சென்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 8,000 ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ அவரால் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு அப்போ தான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாரு. போலீஸ் வந்து அவங்களோட மொபைல் ஐடி அதெல்லாம் ட்ராக் பண்ணி பார்த்தா இது ஒரு மசாஜ் சென்டரில் நடக்கிற ஒரு ஸ்கேம்னு தெரிய வருது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து மசாஜ் சென்டர்ஸை வந்து கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம கூகுள்காரன் தான் சரியான மானங்கட்டவனாச்சு, அவன் வந்து ஸ்கேமரு எவனா இருக்கட்டும் அவனுக்கு காசு கொடுத்தா டேட்டாவை கொடுத்துருவான். அதுதான் உண்மை. நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டினாலும் அதுதான் உண்மை. நீங்கள் வேணால் சிம்பிளாக நீங்கள் இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு ரேண்டமாக உங்களோட அப்பா கூடயோ அம்மா கூடயோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ பேசுங்க. இந்த மாதிரி நான் வந்து நியூ இயருக்கு வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், வயநாடுக்கோ இல்லை வந்து ஏதாவது பார்ட்டி போக போகிறேன், ஏதாவது பப்புக்கு போக போகிறேன், ஏதாவது ட்ராவல் பண்ணலான்னு இருக்கேன்னு சும்மா நீங்கள் பேசுனீங்கன்னா அடுத்த 1 ஹவருக்குள்ளேயே உங்களுக்கு ஏகப்பட்ட ஆட்ஸ் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபீட்லையும் ஃபேஸ்புக்லையும் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற கூகுள் அக்கௌண்ட்டில் கூட கூகுள் சர்ச் பண்ணிங்கனாலும் இந்த ஆட் மோஸ்ட்லி வரும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வேலையை தான் அவன் பார்த்துட்டு இருக்கிறதுனால இவங்க டேட்டாவை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருக்கான். அவனுங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டானுங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு ஏதாவது ஒரு லிங்க் அன்ஆத்தரைஸ்டாக வருது, இல்லை லிங்க் எது வந்தாலுமே அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த லிங்க் மூலமாக தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆப் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த லிங்க் மூலமாக அவரோட மொபைலில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் ஹேக் பண்ணி தான் அவரை மிரட்டி இந்த மாதிரி பணம் பறிச்சிருக்காங்க. இது இப்போ ரீசெண்டாக நடந்தது, அதுவும் நம்ம சென்னையிலேயே. இந்த கோவா, தாய்லாந்து, பேங்காக், பட்டாயா அங்கெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே போல தான் நீங்கள் ஆசைப்பட்டு அது இதுன்னு, அதாவது இப்போ மசாஜஸ்லேயே ஏகப்பட்ட மசாஜஸ் இருக்குங்க. சாண்ட்விச் மசாஜ்னு சொல்கிறானுங்க, சாட்டிஸ்ஃபையிங் மசாஜா, ஹாப்பி என்டிங் மசாஜா, ஹாப்பி ஹவர் மசாஜா, ஃபுல் பாடி மசாஜா, ஃபுல்லி லோடட் மசாஜா. நிஜமாவே நீங்கள் அடிச்சு பாருங்க தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லி லோடட் மசாஜா, அப்புறம் ஆயுர்வேதிக் மசாஜ்ன்றானுங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வர்மக்கலை மசாஜ் அப்படின்னு சொல்கிறானுங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது நிறையா வந்து சொல்ல முடியாத வேர்ட்ஸ்லாம் கூட நிறையா மசாஜஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது பேங்காக், பட்டாயா, தாய்லாந்து, கோவா, ஏன் நம்ம சிட்டி சென்னையில் கூட அந்த மாதிரி மசாஜஸ்லாம். அண்ட் தென் இது வந்து இந்த தாய் மசாஜ் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்துல இருந்து தான் வந்துட்டு இது வழி தோன்றலாக வந்து இப்போ இது வரைக்கும் சாண்ட்விச் மசாஜ், சாட்டிஸ்ஃபையிங் மசாஜ் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து பெஸ்ட்டான தெரப்பிஸ்ட் வச்சு பண்ணாங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. பட் இப்போ என்ன மாதிரி நடக்குது அப்படின்னா இது வந்து ஒரு ரெட் லைட் ஏரியா கான்செப்டில் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மசாஜ் சென்டர்ஸ் எல்லாமே. நான் எல்லா சென்டர்ஸையும் சொல்லலை, சில குறிப்பான சென்டர்ஸ் வந்து இதுக்குன்னே வந்து செயல்பட்டு வருது. அதை நீங்கள் தான் பார்த்து உங்களோட பணத்தை இழந்துடாமையும் நிறைய விஷயங்களை சேஃபாகவும் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த பேங்காக், பட்டாயா, தாய்லாந்து, கோவாலாம் போகும்போது ஈகர்லி நம்ம பசங்க வந்து ஆஹா சாண்ட்விச் மசாஜ்ரா, பர்கர் மசாஜ்ரா, பீஸா மசாஜ்ரா அப்படின்னு சொல்லிட்டு போய் எங்கேயாவது போய் சிக்கிறது. அங்கே போய் பார்த்தா இவனுங்க நினைக்கிறது நடக்கிறது இல்லை, அங்கே பணத்தை கட்டி ஏமாந்து வர்றதா தான் இருக்கும். இதுதான் உண்மை. ஏன்னா நம்ம கோவா போன அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சொன்னதாக இருக்கட்டும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த பேங்காக், பட்டாயா, தாய்லாந்துலையும் சில பேர் வந்து இந்த மாதிரியான மசாஜ் சென்டரில் போய் ஏமாந்ததாக இருக்கட்டும். இவங்களால வந்துட்டு வாய்ஸ் அவுட்டே பண்ண முடியாது. ஏன்னா இது வெளியே சொன்னால் அவங்களுக்கு வந்து ரொம்பவே ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ, இப்படி போய் ஏமாந்துட்டோன்னு யார்கிட்ட போய் சொல்ல முடியும், சொன்னாலும் உனக்கு தேவை தான் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதனால தான் நம்மகிட்ட பர்சனலாக டெக்ஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லாரும் போகிறவங்களுக்கு ஒரு அவேர்னஸாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தென் உங்களோட மொபைலில் ஏதாவது லிங்க்ஸ் இந்த மாதிரி வருது, ஆஃபர் வருது, 1500 ஃபுல் பாடி மசாஜ் அப்படின்லாம் ஆஃபர் மெசேஜ் வரும்போது அதை நம்பி கிளிக் பண்ணாதீங்க. இந்த மாதிரி உங்கள் ஃபோனையே ஃபுல்லாக ஹேக் பண்ணி உங்ககிட்ட பணம் பிடுங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், உங்களோட ஃபோட்டோஸ் இந்த மாதிரி மாஃப் பண்ணி உங்களை
நியூடா காட்டி உங்ககிட்ட பணம் பறிக்க ட்ரை பண்றாங்கன்ற பட்சத்தில் நீங்க பயப்படவே தேவையில்ல. அதை அப்படியே சைபர் கிரைமுக்கு நம்ம சென்ட் பண்ணாலே போதும். உங்க கான்டாக்ட்ஸ்ல யாருக்கு போனாலும் உங்க சைபர் கிரைம் மூலமா இதை வந்து நீங்க ரீச் பண்ணும்போது அவங்க இந்த போட்டோஸ் எதுவுமே ஆன்லைன்ல வராத மாதிரியும் அந்த ஸ்கேம் பண்ணக்கூடிய நபரையும் சீக்கிரமா பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. யார்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஸோ மசாஜ் அப்படின்றது ரொம்ப 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 ஒரு டிவைனான ஒரு விஷயமா, ஹெல்த்தை ரொம்ப பாதுகாக்கிற ஒரு விஷயமா, அதாவது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா அதை வந்து சில ஸ்பாட்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் வச்சு ஒரு தெரபிஸ்ட் மூலமா ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருந்தது. இப்போ வர காலகட்டத்தில் இந்த மசாஜே வந்துட்டு இந்த மாதிரி ப்ராஸ்டிடியூஷனுக்கும் ரெட் லைட் ஏரியா மாதிரியான விஷயங்கள் மாதிரி இந்த மசாஜ் சென்டர்ல ஏகப்பட்ட ஸ்கேம்ஸும் ஏகப்பட்ட தப்பான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது மூலமா பணம் அது மட்டும் போகாம ஒரு தெரபிஸ்ட் இல்லாத ஒருத்தவங்க கிட்ட நீங்க மசாஜ் எடுத்துக்கிறீங்கன்னா அது மூலமா உங்க ஹெல்த்துக்கு கூட ஆபத்து. அது வந்து ஏதாவது ஒரு நரம்ப தப்பா தொட்டாங்கன்னா அது மூலமா வாழ்நாள் முழுக்க நீங்க கஷ்டப்படுற மாதிரி, ஒரு கையே வராத மாதிரி, ஒரு காலே வராத மாதிரி, ஏன் ஆண்மையே குறையிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. நல்ல தெரப்பிஸ்ட் இருக்கிறவங்கள்ட்ட மசாஜ் சென்டருக்கு போங்க. ஒரு தெரப்பிஸ்டே இல்லாத ஒரு நார்மலான காசு கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அண்ட் தென் இந்த மாதிரியான விஷயங்கள் தப்பான விஷயங்கள் நடக்கிற மசாஜ் சென்டருக்கு போய் வாழ்க்கையை இழந்துடாதீங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்டு யாரெல்லாம் வந்துட்டு தாய் மசாஜுக்கு போகணும், நான் வந்து சாண்ட்விச் மசாஜ் போகணும்னு துடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்களோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம பேஜை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதையும் செக் பண்ணுங்கள். அதுலேயும் நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் சூப்பரான ஒரு வீடியோட கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். டடா பை, see you to the next video.